திஸ் இஸ் கைலு நர்சரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொடித்தோடை, தாட்பூட் பழம், பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி குறைந்த விலையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பழம். ஆனால் இதனுடைய நன்மைகள் பற்றி நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அதை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறோம். இதனுடைய தாயகம் பிரேசில், பராகுவே, உருகுவே, அர்ஜென்டினா நாடுகளை தாயகமாக கொண்டது. வெப்ப வலயம் நாடுகளில் வர்த்தகத்திற்காக வளர்க்கப்படுகிறது. மஞ்சள் ஊதா நிற பழங்களை கொடுக்கும். 70% வெயில், 30% நிழல் கிடைக்கும் இடங்களில் நடவு செய்யலாம். வெப்பம் நன்கு தாங்கி வளரும். இந்தியாவில் இமாச்சல பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், கேரளா போன்ற இடங்களில் பயிரிடப்படுகிறது. பழங்கள் மே மாதம் முதல் செப்டம்பர் வரை அறுவடை செய்யப்படுகிறது. ஆண்டொன்றுக்கு 60 முதல் 80 பழங்கள் வரை கிடைக்கும். பழங்கள் நன்மை அதிகம் கொண்டது. உடலுக்கு உறுதியை தரும். தலை சுற்றலுக்கும் தலைவலிக்கும் இதன் இலையை நெற்றியில் பற்றிவிடலாம். இலை கசாயம் ஆஸ்துமாவை குணப்படுத்தும். நீரிழிவு நோய்க்கும் நல்லது. இலைகள் தோல் நோய்களை குணமாக்கும். பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து நிறைந்தது. பழங்கள் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்டது. குளிர்பானமாகவும் உணவுப் பொருளுடனும் சல்லாடாகவும் சாப்பிடலாம். ஆன்டி ஆக்சிஜன் அதிகம். புற்றுநோய், ஆஸ்துமா, சரும அழகிற்கு சிறந்தது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். தசை நரம்பு செயல்பாட்டை வலுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது. உடற்சோர்வு, சளி, காய்ச்சல் போன்றவற்றை தடுக்கும். செரிமானத்தை மேம்படுத்தும். தூக்க நலத்தை மேம்படுத்தும். எலும்புக்கான ஊட்டச்சத்துக்கு சிறந்தது. குழந்தைகளுக்கு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க பழமாகும். அனைவரும் ஒரு செடியாவது வீட்டில் நட்டு பயன்பெறுங்கள். உடல் நலம் காப்போம். சிறந்த கனிகளை உண்போம். அதிக பராமரிப்பில்லாத கொடி வகையை சேர்ந்த கொடித்தோடை வளர்ப்போம். நலம் பெறுவோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வருஷம் ஆன ஒரு பிளான்ட் தான். எளிதாக வளர்ந்து இன்றைக்கி 50லேருந்து 60 பழங்கள் கொடுத்துருக்கு. அதிகமான பூக்கள் பூக்குது. பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவு. அதை நட்டு அழகாக நம்ம ஒரு படர்த்தி விட்டாலே போதும். அது தானாக வளர்ந்துடும். நடும்போது சாணம், கொக்கோபிட்டு, அந்த கதம்பை தூள்னு சொல்லுவாங்க, அது மண், இது 3 நல்லா கலந்து ஒரு 8 கிலோ அளவுக்கு நல்லா கலந்து நட்டால் போதும். அடிக்கடி தண்ணி ஊற்றினா போதும். வாரத்தில் 2 முறை தண்ணி ஊற்றுங்க. பழம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. கொடுத்தாலே இந்த செடி நன்கு வளரும். நல்ல பழங்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சிறந்தது. குளிர்பானமாக குழந்தைங்களுக்கு இந்த பழங்களை கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் வீட்டில் ஒரு செடியாவது நடுங்க.